கடவுள் பேரை சொல்லிட்டு நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? ஒரு 10-20 கடாய் சேர்த்து வெட்டி உயிர் பலி வாங்குறது. விஐபி டிக்கெட். ஆமா, அதாவது விஐபி டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டோம்னா சீக்கிரமா பெருமாள் தரிசனம் கொடுத்துருவாரா. இன்னொரு கேள்வி, சீனால இருந்து ரோசா பூக்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, பல வாசனை பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஒரு 15 லட்சம் செலவாயிருக்குங்க சார். இதெல்லாம் சேர்த்து இந்த செலவையெல்லாம் பண்றதுக்கு ஒரு அனாதை ஆசிரமத்துல இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கட்டுறதுக்கு அதே 15 லட்சம் செலவாகுமே சார். புரியல. மணிமண்டபம், இறந்தவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க இல்லையா, அதுக்கும் இந்த செலவாகுமல்ல? ஆமாங்க சார். அவங்க மணிமண்டபம் கட்டுறாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பெருசா சாதனை செஞ்சிருப்பாங்க. அவங்க சாதனைகளை அவ்வளவு சீக்கிரமா மறக்க கூடாது என்பதற்காக தான் நான் மணிமண்டபம் எல்லாம் கட்டுறது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கடவுளையே வணங்காதீங்க, கோயிலுக்கே போகாதீங்க, இறந்த போன பின்னாடி ஒண்ணுமே இல்லன்னு சொன்னவருக்கு இறந்த பின்னாடி ஒரு மணிமண்டபம் கட்டி டெய்லியும் பேப்பர் போடுறதா வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்ததா? அது இவங்க மரியாதைக்கோ ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யறாங்க. அதே மரியாதை தான் அவங்களும் கடவுள்